ஹலோ ஹலோ. சொல்லு சாவண்ணா. நம்ம வெட்டிங் இப்போ? எத்தனை வாட்டிலே நான் உனக்கு சொல்கிறது, ஃபர்ஸ்ட் மூவி முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணம்னு. ஏன்டா வெட்டிங்னாலே சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன்ற? லூஸா நீ? இதெல்லாம் நான் சீரியஸாக தான் இருக்கேன். எங்கள் வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்க்க தொடங்கிட்டாங்க. சொல்டி, லவ் பண்ணுறேன்னு சொல்லு. இது வேலை வெட்டி இல்லாத ஒருத்தனை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறியா? ஓகே ஓகே கூல். என்ன பண்ணிகிட்ருக்கா? ஒரு ப்ரொடியூசருக்கு போர்ட்ஃபோலியோ காட்டுறதுக்காக ஒரு கதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தால் மீட் பண்ணலாமா? எதுக்கு? சண்டை போடுவா? அதெல்லாம் இல்லை, ஒரு ஸ்டோரி சொல்லணும், அதான். உன்னை தேடுகிறேன் அடி, உன்னை தேடுகிறேன், இரவோடும் பகலோடும் அடி உன்னை தேடுகிறேன், இதயம் பாடுகிறேன் அடி, இதயம் பாடுகிறேன், கனவோடும் நினைவோடும் உன் கண்கள் தேடுகிறேன். சந்துரு, எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. சொல்லாமல் போயிட்டேன்னு சொல்லக்கூடாது இல்லை, அதான் சொல்கிறதுக்கு கால் பண்ணேன். உனக்கு எப்போவுமே நம்ம காதல் சீரியஸாக இருந்ததில்லை. நான் தான் உன்னை கட்டாயப்படுத்திட்டு இருக்கேன். உனக்கு என்னை விட உன் ஃபில்ம் மேக்கிங் தான் முக்கியமாக இருக்கு. எனக்காக நீ மாறினதும் இல்லை, மாற போகிறதும் இல்லை. நான் போனாலும் நீ ஃபீல் பண்ண போகிறதில்ல. போதும் சந்துரு, பிரிஞ்சிடலாம். கடைசி ஒரு வாட்டி ஒன்று பார்க்கணும், மீட் பண்ணலாமா? ஓகே, 5 மணிக்கு காஃபி ஷாப் வந்துடு. தாடி தான் உனக்கு சரியா வளரல, அப்புறம் எதுக்கு? ஷேவ் பண்ணி தொலைடா. ஏன் இதை விட கேவலமா வேற ட்ரெஸ்ஸே இல்லையா? கொஞ்சம் நல்லா தான் ட்ரெஸ் பண்ணேன். சார், ஆர்டர் ப்ளீஸ். ஒரு கேப்பச்சினோ, ஒரு லாட்டி. 2 பேருக்கு ஆர்டர் பண்ணுறீங்க, வேறு யாராவது வராங்களா? கேர்ள் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், வருவாங்க. ஓகே, நான் அவங்க வந்ததுக்கப்புறம் ஆர்டர் எடுத்துக்கிறேன். இல்லை, அவங்க கொஞ்சம் ஆற வச்சு தான் குடிப்பாங்க. ஸோ பரவாயில்ல, நீங்கள் கொண்டாங்க. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. 5 மணிக்கு காஃபி ஷாப் வந்துரு. எங்கடா இருக்க? என்ன டைம் வர சொன்னேன்? என்னைக்காச்சும் டைமுக்கு வந்திருக்கியா? சே, உன்னை போய் லவ் பண்ணேன் பாரு. நீ வரவே வேணாம், எப்பவுமே லேட் தான். தயவு செஞ்சு போனை வை. சே, நான் லேட்டாக வந்து மட்டும் ஓவர் சீன் போடுவா. பாரு
எப்படியும் லேட்டாக தான் வருவேன்னு நினச்சி நானும் லேட்டாக வந்தேன். பரவாயில்லையே, காஃபி எல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுருக்க. அப்புறம் 6 மாதம் லவ் பண்ணுற பொண்ணுக்கு எது பிடிக்கும்னு கூட தெரியாதா? நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி லவ் பண்ண வைக்கிறேனா அப்படின்னு நீ கேட்ப. அதான். என்ன இந்த திடீர் மாற்றம்? இல்லை, லாஸ்ட்டாக ஒரு வாட்டி உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலான்னு. இப்போ தான் நீ எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்க. நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்க, அந்த அங்கங்கே முளைச்சிருக்க அந்த தாடியை ஷோ பண்ணியிருக்க, முக்கியமாக டைமுக்கு வந்திருக்க. பட் இட்ஸ் டூ லேட் சந்துரு. ஒரு நிமிஷம் சாணா. நான் எப்படி ட்ரெஸ் பண்ணுவேன், எப்படி நடந்துப்பேன் எல்லாம் தெரிஞ்சு தானே என்ன லவ் பண்ணேன். இப்போ உனக்காக மாற சொல்கிறேன். நீ சொல்கிற மாதிரி மாறுறது ஏதோ நடிக்கிற மாதிரி இருக்குது சகானா. நான் நானாகவே இல்லை. கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏன் நான் டைம் எடுத்துக்கிறேன்னு நான் நல்லா தெரியும். ஒரு படம் முடிக்கிற வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாதா? இப்போது இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லி வந்து நிற்கிறேன். இதில் அப்பப்போ சீரியஸாக லவ் பண்ணுறியா, சின்சியராக லவ் பண்ணுறியான்னு கேள்வி வேறு. என் லவ் எப்போவுமே சீரியஸ் தான் சகானா. இப்படி உனக்காக நடிச்சுட்டு உன் கூட வாழ முடியுமான்னு எனக்கு தெரில. இன்னொருத்தக்கிட்ட விட்டு கொடுத்துட்டு என்னால் இருக்க முடியாது. எனக்கு ஒரு வழி தெரியலடி. சந்துரு, இப்போ எதுக்கு நீ இவ்வளோ சீரியஸ் ஆகுற? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. விளையாட்டுக்கு சொன்னியா? ஷிட். ஆமாம், நீ குடிக்கிற இந்த காஃபியில் விஷம் கலந்துருக்கு. என்னாச்சு? விஷம் கலந்துட்டியா? இந்த காஃபியில் இல்லை, கதையில். ஒரு ப்ரொடியூசருக்கு போர்ட்ஃபோலியோ காட்டுறதுக்காக ஒரு கதை ரெடி பண்ணிகிட்டு இருந்து. ஃப்ரீயாக இருந்தால் மீட் பண்ணலாமா? எதுக்கு? சண்டை போடுவா? ஒரு ஸ்டோரி சொல்லணும், அதான். இல்லைடா, நீ சொன்ன கதையில் நம்ம 2 பேரை வச்சு இமேஜின் பண்ணி பார்த்தேன். அதான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏன் நான் டைம் எடுத்துக்கிறேன்னு நான் நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் மூவி முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணம்னு. ஒரு படம் முடிக்கிற வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாதா? ஏன்டா வெட்டிங்னாலே சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன்ற? இதில் அப்பப்போ சீரியஸாக லவ் பண்ணுறியா, சின்சியராக லவ் பண்ணுறியான்னு கேள்வி வேறு. எங்கள் வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்க்க தொடங்கிட்டாங்க. இப்போது இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லி வந்து நிற்கிறேன். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. நீ குடிக்கிற இந்த காஃபியில் விஷம் கலந்துருக்கு. நீ இந்த ஸ்டோரியை ப்ரொடியூசருக்காக எழுதுனியா இல்லை என்ன மிரட்டுறதுக்காக எழுதுனியா? ரெண்டுக்கும் சேர்த்து தான் எழுதினேன். என்ன எப்போ பாரு சும்மா கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்தா. அதான். இரிட்டேட்டா? இடியட். கல்யாணம் பண்ணிக்க கேட்டா காஃபியில் விஷம் வைப்பியா? இனிமேல் சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்ல.